ஹலோ ஹலோ வணக்கம் துரை, நான் யஷ்வந்த் பேசுகிறேன், அட்வொகேட். ஆஃபீஸ் வந்துட்டீங்களா துரை? சார் நான் அங்கே தான் சார் வந்துட்டுருக்கேன். சாரி துரை, இப்போ என்னால் உங்கள் கேஸ் எடுக்க முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா ஹைகோர்ட் வர போகிறேன். ஐயோ, என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நான் சொல்கிற ஆஃபீஸ்க்கு போங்க. ஓகே சார். நம்ம ஆஃபீஸ்க்கு பின்னாடி பிரபாகரன் ஒரு அட்வொகேட் இருக்காப்ல, அவரை போய் பாருங்கள், பக்காவாக முடிச்சு கொடுத்துருவாரு. நான் எல்லாமே ஃபோனில் சொல்லிடுறேன். சார், யஷ்வந்த் சார் அனுப்பிச்சி வச்சாங்க. உள்ளே வாங்க. இங்கே பிரபாகரன் சார்? நான் தான் பிரபாகரன். என் பேர் புகழேந்தி என்ற பிரபாகரன். அண்ணா உட்காருங்கண்ணா. சரி சார். அண்ணா ஒரு நிமிஷம். சார் வணக்கம், நான் யஷ்வந்த் பேசுகிறேன், அட்வொகேட். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ துரைன்னு ஒருத்தர் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்ருக்கேன், வந்திருக்காப்லையா? ஆமாம் சார், வந்திருக்காரு. சரி, இப்போ நான் முக்கியமான விஷயமா ஹைகோர்ட் வர போகிறேன். அவர் கேஸ் என்னால் இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாமா அவரோட கேஸை? சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நம்ம அண்ணன் தான், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளகதி வேணும். இவனுங்க வேற ரேடியோ கட்டி சவுண்ட் வச்சுக்கிட்டு தலவாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்து தருகிட்ட தருகிட்ட தத்து கிணத்தோ. அட வீட்டுக்கு வாசப்படி வேணும். தம்பி, நீ கேட்டில் வச்சுட்டு போயிட்டுருக்கிற, வீட்டுக்குள்ளார கொண்டாந்து வை. அண்ணா எல்லாருக்கும் அப்படி தானே வச்சிட்ருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டுக்குள்ளார வைக்கிற, புரிஞ்சுதா? சரிண்ணா. கணேஷா பாட்ட மாட்டே, அப்படி 2 டீயை போடு. காலையிலே வியாபாரத்தை கெடுக்க வந்துட்டானுங்க, பாட்டை மாற்று அதை மாற்றுன்னு. ராபர்ட்டையா வணக்கம். வணக்கம் டே. என்னப்பா 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டியா? பாஸ் ஆயிட்டேன்யா. 1156 மார்க் எடுத்திருக்கேன்யா. சூப்பர். படிப்பு ரொம்ப முக்கியம் ஐயா, நல்லா படிக்கணும். ஐயா நான் வீட்டில் வச்சிடுறேன். நான் வீட்டுக்கு தானே போகிறேன், நீ வேலையை பாரியா. அண்ணா முதல்ல எனக்கு டீயை போடுங்கண்ணே. எவ்வளோ நீ துரன்னு நிற்கிறாரு, டீயை போடு அதை போடுன்னு. யாராக இருந்தால் எனக்கு என்ன, நாங்களும் காசு கொடுத்தா குடிக்கும், ஓசிலே குடிக்கும். நீங்கள் டீயை போடுங்கண்ணே.
ஏ துறை விழுப்பா, அவன் வெளியூர்காரன்பா. ஏல என்ன குரல வசித்து பேசிட்டு இருக்கிற? துரசிங்கம்ல எங்க அப்பனுக்கு அடங்க மாட்டேன் நானு. ஒரு ரூல்ஸ் பயத்துல அடங்குறவன நானு. இனிமே யாராவது இந்த ஊர்ல பார்த்தேன் ஓடுங்களே. போங்களே, ஓடு. ஏல எங்களை சோறிட்டு வர? கலெக்டர் வேலை பார்த்துட்டு வாய் கொண்டு போச்சுல, போய் காப்பி எடுத்து குடிப்போ. போய் பணம் வச்சிருக்கியா இல்லையா? காலேஜில் சீட்டு வேற முடிய போகுது. நீ வாட்டி செவனேன்னு கிடக்க. சரிடே, கட்டிடலாம். இன்னும் நாள் கிடக்கலாம். சரி, காப்பியை குடிச்சிட்டு வா. காலையில் ஆடு கத்திட்டு கிடக்கானுவேன். மேட்ச் தூர என்னாலாம் வர முடியாது. துணைக்கு வான்னு கூப்பிட்டா ஹவுஸ்மேயர் காமிச்சிட்டு இருக்கியோ? இந்த வாரம் நம்ம டவுனில் தலைவர் படம் போட்டிருக்காங்களாம். உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். நீ வீட்டில் கடை, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். தலைவர் படமா? வாப்பா போய் ஆட மேய்ப்போம். தனியாக போய் மயங்கி இங்கி விழுந்துட்டேன்னா? இல்லை புகழ், நீ படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உங்கள் அப்பனுக்கு இடம் வாங்கி கொடுல. எதுக்குப்பா? எல்லா ஆட்டையும் நம்ம இடத்தையும் மேய்ச்சிடலாம்ல. ஆளைப்பாரு, அவன் புத்தி எப்படி போவோம்? காரு பங்களான்னு கேட்பான்னு பார்த்தா ஆடு மாடுன்ட்டு. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு போட்டிக்கார பையில. ஏல வண்டி வர சத்தம் கேக்கு. அதுக்கு இப்போ என்ன? ஏல இது துறை இடம்ல, ஆட்டப்பத்தில் இது துறை வண்டி தான். என்னல நம்ம இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானா? போலாம் அந்த பக்கம். ஏல ஆக்கங்கட்ட கூவ எவன் அப்ப வீட்டு இடத்துல ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கீங்க? சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியால? துறை என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஆடு தெரியாம உள்ள வந்துருச்சு. எத்தனை வாட்டியா உங்களுக்கு சொல்றது? மானம் கட்ட நாய்களா! இந்த வெள்ளாட்டு மயத்தை மேய்க்கிறதுக்கு எங்க நாடு சாலம்ல. அண்ணா, ஆடு உள்ள வந்தது தப்பு தான். அதுக்குன்னு வார்த்தையை விடாதீங்க. ஏல சின்ன பையல துரனுக்கு சரிக்கு சமமா பேசுற அளவுக்கு பெரிய புடிங்க ஆயிட்டல. சரிமண்ணா, பையன் மேல தப்பு இல்லைண்ணா. ஆடு தான் தெரியாம இறங்கிட்டு. ஏல எப்பா 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 எந்திரிப்பா. எப்பா என் இடத்துல ஆட்டு மயத்தை பேசிட்டு குரல வச்சு பேசுறியால? என்ன கைய உதத்துற? துறை என்ன மன்னிச்சிருந்த. இது சத்தியமா இடத்துக்குள்ள வர மாட்டேன்ன. உன் காலில் வேணாலும் விழுறேன். டேய் துரை, என்னடே பண்ணிட்டு இருக்காங்க? நீ உள்ள வேண்டாம். உன் பையன் தானே பேசுறான், அவனை கால உள்ள சொல்ல. துரை கால்ல உள்ள. டேய் துரை, அண்ணே அண்ணே இதுல நீ தலையிடாதே. டேய் முத்திவீரா எழுந்திரடே. என்னடே ஆச்சு இங்க? அண்ணா, நானும் என் மகனும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேனே. ஆடு தெரியாம துறன வயல இறங்கிட்டேன். அதுக்கு என்னைய அடிச்சு என் மகனை கால விழ சொல்றாங்கண்ணா. ஆட்டுக்கு தான் அஞ்சறிவுனா உனக்கு மாடே. அண்ணே இங்க அப்பனும் பாட்டனும் எனக்கான சேர்த்து வச்ச இடம்னு இது. இதுல இந்த ஆட்டு மயத்தை மேய்க்கிறக்க நான் வச்சிருக்கேன். அடச்சி மனுஷங்களாடே நீங்களா? இங்க பாரு துரை, அவங்க குடும்பத்திலையும் கூலிக்காரங்கள்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ரெண்டு ஊரா இருந்தாலும் இத்தனை நாளா ஒண்ணு மண்ணா அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு வரோம். உன் சொந்த பிரச்சனைய ஊர் பிரச்சனை ஆக்கிறாத சொல்லிட்டேன். அண்ணா இங்க தானே இருப்பானோ, என்ன புடுங்குறான்னு பாத்துறோனே. வாங்கண்ணே. ஆமா, புடுங்கி தள்ளிடுவீங்க. போங்கப்பா. ஐயா புகழு, உங்க அப்பாயை கூட்டிட்டு கிளம்பியா? இல்லை தம்பி நில்லு. என்னண்ணே? தம்பி
இந்த கடைக்கு இனிமேல் பேப்பர் போட வரக்கூடாது. அதையும் மீறி வந்தேன்னா பேப்பர் வாங்க மாட்டேன்னு உங்கள் ஓனர்கிட்ட சொல்லிடு. எதுக்குண்ணே? ஏன்னா எதுக்கு என்னென்னலாம் கேட்கக்கூடாது. பேப்பரை கொண்டு போல போல. ஏ புகழு, இங்க வாடு. என்னையா? என்னடே ஆச்சு உனக்கு? ஏன்டே ஒரு மாதிரி போற? ஐயா வேலை பார்க்க விட மாட்டேக்கானுங்க ஐயா. என்ன பண்ணுறதுனே தெரில. பேசாமல் அப்பாவை கூப்பிட்டுட்டு அம்மாச்சி ஊருக்கே போயிடலான் இருக்கேன். போனா எல்லாம் சரியாயிருமாடே. நானும் துறை ஊருக்காரன் தான். ஒருத்தன் பண்ணுற தப்பை வச்சு ஊரே குற்றம் சொல்லலாமாடே. என்னையா நாங்கள் தப்பு பண்ணோம்? ஆடு தானே என் இடத்துக்குள்ளே போச்சு. அதுக்கு எங்கள் அப்பாவை அடித்து காலில் உள்ள வச்சு எல்லாத்துக்கும் அந்த துறை தான் காரணம். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. என்னடே பண்ண போற? குத்த போறியா அவனை? இப்போ நான் என்னவாயா பண்ணுறது? இங்க பாரு புகழு, கோபம் நாய்க்கு கூட வரும். பொறுமையா இருக்க தான் தைரியம் வேணும். வன்முறை எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. இந்த வயசுல உனக்கு படிப்பு தான்யா ரொம்ப முக்கியம். படிப்புக்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை சமப்படுத்துற சக்தி இருக்கு. படிப்பு உன்னைய மாத்துறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்திடியா. இந்த உலகத்தோட தலை சிறந்த ஆயுதமே படிப்பு மட்டும்தாயா. புரியுதா உனக்கு? புரியுதியா? ஆனால் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ படிச்சு பாஸ் ஆன மார்க்குக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உங்க அப்பனை நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புற வேலையை பாரு. சரியா? பார்த்து சூதானமாக இருந்துக்கோ ஐயா. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இருப்பா. சரியா? ஐயா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளியா. உங்களுக்கு எதுக்கையா ராபர்ட் கால்வெல்னு பேர் வச்சாங்க? அதுவாடே, அது ஒரு பெரிய கதடை. அயர்லாந்துலேருந்து 1838 வருஷம் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருந்தார். அவர் நம்ம ஊரோடைய நிலைமையை பார்த்து பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல்னு ஏகப்பட்டது கட்டினார். நம்ம ஊருக்காரங்க பாதி பேர் படிக்கிறதுக்கு காரணமே அவர் தாண்டே. அவரோட ஞாபகார்த்தமாக தான் எங்கள் ஐயா பாண்டி எனக்கு ராபர்ட் கால்வெல்னு பேர் வச்சார். இந்த பேரில் இவ்வளோ விஷயம் இருக்கா ஐயா? இருக்காதா பின்ன? ஐயா பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாப்பா. அண்ணா என்னாச்சுண்ணே? சார் ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? எங்கள் வயக்காட்டை பங்கு போட்டு பிரிச்சிட்டோம். என் தம்பி வயக்காடு வேண்டாம் காசா கொடுன்னு கேட்டான். ஒரு 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துட்டேன். இப்போ என்னடான்னா அந்த பணத்தையே வாங்கலை, இடத்த நாங்கள் விற்க போகிறோன்னு பொய் கேஸ் கொடுத்து என்னை பயங்கர சிக்கலில் மாட்டி விட்டான். நீங்கள் தான் சார் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. கேஸ் நமக்கு சாதகமாக வர மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து தைரியமாக போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க சார், நான் வரேன் சார். சரிங்கண்ணே. மானங்கட்ட நாய்களா, இந்த வெள்ளாட்டு பயத்தை மேய்க்கிறதுக்கு எங்க நாடு சாதம் இல்ல. நீ உள்ள வேண்டாம், உன் பையன் தானே பேசுறான், அவனை கால உள்ள சொல்ல. அந்த தம்பி எதையும் மனசில் வச்சுக்காம என்னை அண்ணன் சொன்னதும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு கீழே தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால்
இங்கே யாரும் யாருக்கு கீழேயும் இல்லை, யாருக்கு மேலேயும் இல்லை. எல்லோரும் சமந்தான்னு சொல்லாமல் சொல்லிட்டான். ஒரே ஒரு விஷயந்தான், யாரையும் கீழே கிடைக்கிற காகிதமாக பார்க்கக்கூடாது. ஒரு நாள் அது பட்டமாக மாறி பறக்கும்போது அண்ணாந்து பார்த்து தான் ஆகும். ராபர்ட் கால்டுவேல் சொன்னது சரிதான். உலகத்தின் தலை சிறந்த ஆயுதம் கல்வி. கல்வி மட்டும்தான். ஹலோ அண்ணே, நான் துரை பேசுகிறேண்ணே. சொல்லுடே துரை. அண்ணா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பள்ளிக்கூடம் இடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் வசூல் பண்ணுறீங்களாண்ணே? ஆமாம், வசூல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னடா எதுக்கு? ஒன்றும் வசூல்லாம் ஒன்றும் வேணாண்ணே. நம்ம பண்ணை வீடு ஒன்று சும்மா தானே இருக்குது, அதை பள்ளிக்கூடமாக மாற்றிடலாண்ணே. அண்ணே, நம்ம ஊருக்கு வெள்ளம் வரும், புயல் வரும், ஆனால் எந்த சாமியும் வந்து காப்பாற்றலையாண்ணே. சாதி மதம் இனன்னு பார்க்காம மனுஷன் தானே மனுஷன் காப்பாற்றுறான். நம்ம ஊர் பசங்க தானேண்ணே, நல்லா படிக்கட்டும்னே, நல்லா படித்து பெரிய ஆளாக வரட்டும்னே. இல்லை துரசிங்கம், என்னைக்கு நீ 4 பேருக்கு மனசார உதவி செய்யணும்னு நினச்சியோ நீதாம்ல தெய்வம். படிப்புக்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை சமப்படுத்துற சக்தி இருக்கு. படிப்பு உன்னைய மாத்துறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மாத்திடுயா.